லாவாலேருந்து AMOLED 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்டெல் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு ஏதோ காஸ்ட்லியான ஃபோன் பார்த்த மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனில் இருக்குது. இதை மாதிரியாக நம்ம ஃபோனை வந்து வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். ஆனால் ஃபோனோட ப்ரைஸ் வெறும் 10,499 அப்படிங்கிற ப்ரைஸிங்லேருந்து ஆரம்பிக்கு. ஸோ 10,499க்கு எல்லா விஷயங்கள் இந்த ஃபோனில் தந்திருக்காங்க. என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை முதல் கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக மாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆத்தாங்க. அப்படி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மோல ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனுக்கு ஒரு ரக் பாடி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஹார்டான ஒரு மெட்டீரியல் செஞ்சதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபோனில் வருது. லைட்டாக மழைக்காலங்களில் ஃபோனை வந்து தூரல் விடும்போது கொண்டு போனால் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் ரெசல்யூஷன் கண்டிப்பாக வந்து நார்மலான HD+ ரெசல்யூஷன் தான் இருக்கும். ஃபுல் HD+ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, காரணம் ப்ரைஸ் பாயிண்ட். மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. நான் யாருக்குன்னு சொன்ன இது வந்து நமக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்த காலத்தில் எட்ஜஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுபோக நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே 10,499 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸிங்க்கு இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ரெசல்யூஷன், ஹை ஃப்ரீக்வன்சி டிப்பிங் மாதிரியான விஷயங்கள் பெருசாக இல்லைனாலும் நமக்கு வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு காஸ்ட்லியான ஃபோன் மாதிரி கண்டிப்பாக இந்த லுக் கொடுக்கும். அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் ஒரு 2.4 GHz காட்டஸோட A76 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்க ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு 96 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 135 மார்க்கும் B கிரேடும் கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு லோயர் அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. அதனால் ஆப்ஸ் ரன் பண்ணிக்கலாம் ஓரளவு. மல்டி டாஸ்கிங் கொஞ்சம் பண்ண முடியும், ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. மற்றபடி கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வியூ கேம்ஸ்லாம் விளாடாம தவிர மெசேட்டிங்ஸோ ஹெவியான கேம்ஸோ பெருசாக விளாட முடியாது இந்த ஃபோனில். ஸோ ஆஸ் யூஷுவல் வெளியே வந்து லுக் வந்து பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உள்ளே வந்து சிப் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. காரணம் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே வந்து பெருசாக காட்டணுங்கிறதுக்காக உள்ளே கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதன்படி பார்க்கும்போது 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. ரேம் வெர்ஷன் LPDDR4 இருக்குது. ஸ்டோரேஜ் UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். 10,000 ஃபோனுக்கு UFS 2.2 கொடுத்துருக்கிறது. மற்றபடியாக மைக்ரோஸ்டி கிடைக்கிற சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. அடுத்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 OSல வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக்கிஸ் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்டேட்ஸை பொறுத்தவரையும் நமக்கு 1 வருடத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், அதாவது Android 15க்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அது போக 2 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் Android 15 லான்ச் பண்ணி Android 16 வரையும் அப்டேட் கொடுத்துருக்கலாம். அது வந்து கொடுக்காம விட்டுருக்காங்க. இந்த ஃபோனோட OS வந்து ஸ்டாக்கிஸ் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளோட்வேர்ஸோ இந்த ஒரு ஆட்ஸோ இருக்காதுங்கிறத நமக்கு லாவா நிறுவனம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு செகண்டரி கேமரா வந்து கொடுக்குறாங்க. AI லென்ஸாக இருக்குது. ஸோ இது மாதிரியாக ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ மொதல் கேமரா ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது சும்மா வந்து கணக்காக வச்சிருக்காங்க. அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு வந்து USB Type-C ஆடியோ தராங்க. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல. அதே நெட்வொர்க்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SNSS சப்போர்ட் தராங்க. இது போல் Dual 4Gக்கான VoLTE, Dual Band Wi-Fi, Bluetooth 5.1, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறது 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓரளவு டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் தராங்க. கலர்ஸை பொறுத்து அந்த AMOLED 5G வந்து சஃபேர் ப்ளூ அப்படிங்கிற ஒரே ஒரு கலரில் வருது. கடைசியாக இதோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த AMOLED 5G அதாவது 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 10,499 அப்படிங்கிற ப்ரைசிங் வந்து ஆரம்பமாகுது. இது போக வந்து நமக்கு 6GB RAM மற்றும் 8GB RAM கான்ஃபிகரேஷனும் இருக்குது. அதோட ப்ரைசிங் இப்போ அப்டேட் பண்ணல. கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா வந்து ஒவ்வொரு RAM கான்ஃபிகரேஷன் பொறுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தெரியிருக்கும். மற்றபடி இந்த ஃபோன் வாங்குறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி என்னென்ன RAM கான்ஃபிகரேஷன் ப்ரைசிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை வாங்கணும்னு நினச்சாலும் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது
சும்மா நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப ஆகாவோகம் இல்லை, சும்மா ஒரு இன்டர்னல் ஸ்பெக்ஸ். ஒரு 10,000 ரூபா ஃபோனில் வந்து சும்மா பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கணும், வெளியே பார்க்கும்போது சீன் காட்டுற மாதிரி இருக்கணும், நமக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வச்சுக்கணும் அப்படிங்கிற லுக் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். மற்றபடி உள்ளே வந்து இன்டர்னல் வந்து கம்மி தான், பெரிய லெவலில் ஆகாவோகம்னு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கல. இருந்தாலும் வந்து லுக் வைஸ் பார்க்கும்போது அட்ராக்டிவாக தெரியணும்னு நினைக்கிறவங்க வேணால் இந்த லாவோட போல்ட் 5G வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.